அதாவது மக்களே, திவாகர் என்னதான் செஞ்சாலும் அதுக்கு ஒரு சரியான கவுண்டரை கொடுக்குறாரு பார்த்தீங்களா வினோத் அவர்கள். அங்கே தான் தரமான செய்கையாக வந்துருந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சிறப்பான செய்கையை வந்து செஞ்சுருக்காப்புல. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் சுத்தமாக ஆகிறதே இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க 2 பேருடைய காம்போ வேறு லெவல் ஹிட்டு. வேறு எது ஹிட் ஆகுதோ இல்லையோ, இவங்க 2 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்க்ரீன் வந்து வேறு லெவல் ஹிட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் செம்மையாக வந்து ஃபன் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ ராஜாங்கம் டாஸ்க் வேறு கொடுத்துருக்காங்களா, இந்த ராஜாங்கம் டாஸ்கில் வந்து நீங்கள் தர்பீஸை கலாய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வினோத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்களும் வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணி கலாய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறித்தனமாக கலாய்ச்சிட்ருக்காரு. நேற்றெல்லாம் சிரித்து வயிறே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பாக வந்து இருந்தது. அதுலேயும் அல்டிமேட் அப்படின்னு சொன்னோன்னா, திவாகர் வந்து பேசும்போது கேமரா ஆங்கிள் வந்து அப்படியே சேஞ்ச் ஆச்சு பாருங்க. வினோத்தை பற்றி பேசும்போது அது வெறித்தனமான ஒரு சீனு, சரியான ரியாக்ஷனும் கூட. சிரித்து வயிறு வலிச்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேருடைய காம்போ நிலச்சி வந்து நிற்குது. ஆனால் கேடு கெட்ட திவாகருக்கு இந்த ஜாதி பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு வந்து தனியாக நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நேற்றுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு இல்லையா, கோழி முட்டை கனி, செத்துப்போன மூஞ்சி அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகளை விட்டுருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய வீடியோவை வந்து போடுறேன். அப்போ தான் அது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஆனால் அந்த திவாகருக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து இருக்குது. அது அப்பப்போ வெளிப்படுத்திகிட்டே வந்து இருக்காப்புல. நேற்றுக்கும் அது வெளிப்படுத்தியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கான டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான். பார்வதி அவர்கள் தான் அரசியாக வந்து இருக்காங்க தர்பீஸ் நாட்டுக்கு. இந்த பக்கம் விக்ரம் அவர்கள் தான் வந்து அரசனாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ மறுபடியும் இதே தான், கருத்து மோதல், காதல் மோதல், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கானா மோதல் அப்படின்னு சொல்லி இதே தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது எவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்குது. லைவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கெல்லாம் பிக் பாஸ் பிடிச்சி திட்டுன்னு வந்து திட்டினாப்பில். என்னடா நீங்களாம் பண்ணிட்டுருக்கீங்க, கத்திக்கிட்டே வந்துருப்பீங்களா, இது ஒரு என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்கு, ஆனால் நீங்கள் கத்துறது மட்டும் தான் கேட்குது, எதுவுமே என்டர்டெயினே ஆகலை, எதுவுமே பதிவாக மாட்டேங்குது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் சுவாரஸ்யமாக ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கழுவி ஊற்றிருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டு. பட் இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணுவாங்களா, இல்லை மொத்தத்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எண்ட் ஆஃப் தி டே வினோத்துடைய காம்போவும் திவாகருடைய காம்போவும் செம்ம சூப்பராக ஹிட்டுனா ஹிட்டு, அந்தளவுக்கு வந்து ஹிட்டு. ஆனாலையும் திவாகர் அவர்கள் வினோத் அவர்களை மனுஷனாக கூட மதிக்கிறதில்ல, அதுதான் உண்மை. அண்ட் நேற்றுக்கு நைட்டு வந்து கானா கச்சேரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. வினோத்து கிட்டத்தட்ட ஒரு 15 பாட்டுக்கு மேலே பாடியிருப்பாப்புல. செம்மையாக இருந்துச்சு, செம்ம வைபாக வந்துருந்துச்சு. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு மேலே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் கூட. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து பாடக்கூடிய ஒரு ஆள். இவ்வளோ திறமையாக வச்சுக்கிட்டு ஏன் தர்பீஸ் கிட்டே இவ்வளோ மொக்க வாங்குறாருன்றது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அவர் வந்து கருத்து மோதலில் பண்ணாக்கா பேசிடுவாப்புல, இவர் வேறு மாதிரி கொண்டு வராரு, அதுதாங்க பிரச்சனையே. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.